இன்றைக்கு சபையில ஆடல் பாடல்களுக்கு குறைவு இல்லை, இசைக்கு குறைவு இல்லை, அலங்காரத்திற்கு குறைவு இல்லை. சபையிலே எல்லாமே காணப்படுகிறது. ஆனால் பரிசுத்தம் என்று சொல்லுகிறதான அலங்காரம் இன்றைக்கு சபையில கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. நமக்குள்ளாக கரை திரையானவைகள் இருக்கக்கூடாது, மாசு இருக்கக்கூடாது, பிழையான காரியங்கள் இருக்கக்கூடாது, துணிகரமான பாவங்கள் இருக்கக்கூடாது, ரகசியமான சில பாவங்கள் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் சபைக்கு அஸ்திபார கல்லாக, மூளைக்கல்லாக இருக்கின்றார். அந்த மூளைக்கல்லாக இருக்கின்ற இயேசுவின் மேல்தான் சபை கட்டப்பட்டு இருக்கிறது. திருச்சபையின் தலைவராக இயேசு கிறிஸ்துவே காணப்படுகின்றார். அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தேவனுடையவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள். தேவனுடைய சபையாக ஒரு இடத்தில் கூடி வருவது தேவனை ஆராதிப்பதற்காகத்தான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். பரலோகத்தில் எப்பொழுதும் தேவனுடைய தூதர்கள் அவரை ஆராதித்து கொண்டே இருக்கிறார்களாம். ஆனால் அந்த ஆராதனையில் திருப்தி கொள்ளாத தேவன், அவரால் படைக்கப்பட்ட நாம் அவரை ஆராதிக்கும் போது அவர் மிகுந்த சந்தோஷம் கொள்ளுகிறார். தேவனுடைய சபையில் வந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சங்கீத புஸ்தகம் 29வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் தாவீது எழுதி வைத்து இருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சபைக்கு தலைவராக இயேசு கிறிஸ்துவே காணப்படுகின்றார். சபைக்கு வருவது, தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடி வருவது இயேசுவின் நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படியாகத்தான். தேவனுடைய நாமம் வல்லமை உள்ளது. தேவன் எல்லாவற்றிலும் பெரியவர். தேவனே ஞானம் உள்ளவர். தேவனே சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை அடங்கி இருக்கின்றது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்க, அவ்வளவு பெரிய நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படியாக தேவனுடைய ஜனங்கள் ஒரு இடத்தில் சபையாக கூடி வருகிறார்கள். இப்படி சபையாக கூடி வருகிறதான ஜனங்கள் பரிசுத்தம் என்று சொல்லுகிறதான அலங்காரத்தை தரித்து கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைக்கு சபையில் ஆடல் பாடல்களுக்கு குறைவு இல்லை, இசைக்கு குறைவு இல்லை, அலங்காரத்திற்கு குறைவு இல்லை. சபையிலே எல்லாமே காணப்படுகிறது. ஆனால் பரிசுத்தம் என்று சொல்லுகிறதான அலங்காரம் இன்றைக்கு சபையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராக இருக்கின்றாரோ அதை போலவே நாமும் அவருடைய பரிசுத்தத்திற்கு நிகரான பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை நாம் அலங்காரமாக தரித்து கொண்டு தேவ சமூகத்துக்கு கடந்து போக வேண்டும். நமக்குள்ளாக கரை திரையானவைகள் இருக்கக்கூடாது, மாசு இருக்கக்கூடாது, பிழையான காரியங்கள் இருக்கக்கூடாது, துணிகரமான பாவங்கள் இருக்கக்கூடாது, ரகசியமான சில பாவங்கள் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது என்று நாம் அறிந்து இருக்கின்றோம். பரிசுத்தம் என்று சொல்லுகிறதான அலங்காரம் சபையில் குறையும் பொழுதெல்லாம் அங்கு தேவனுடைய கோபம் வெளிப்படும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. தேவன் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் பரிசுத்தம்தான். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துகிற தேவனுடைய பிள்ளைகள்
எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருந்து சிந்தையிலும் செயலிலும் எண்ணத்திலும் நினைவிலும் பேச்சிலும் பார்வையிலும் இப்படி எல்லா காரியத்திலேயும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சீனாய் மலையில் தேவ சத்தத்தை கேட்கும்படியாக ஜனங்கள் கடந்து போனார்கள். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. தேவ சமூகத்தில் கடந்து வருகிறதான ஜனங்கள் முதலாவது தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளாக அறிந்தோ அறியாமலேயோ சில தவறுகள் இருக்கிறதா, பிழைகள் இருக்கிறதா, குற்றங்கள் இருக்கிறதா, ரகசிய பாவங்கள் இருக்கிறதா என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதித்து கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகின்றார். அந்த சீனாய் மலையில் அவருடைய பிரசன்னத்தை பார்த்த ஜனங்கள் பயந்து நடுங்கினார்கள். அவருடைய சத்தத்தை கேட்ட ஜனங்கள் இந்த சத்தத்தை எங்களால் கேட்க முடியவில்லை என்று சொல்லி பயந்து நடுங்கினார்கள். பாருங்க, ஆனால் இப்போது நாம் ஜீவனுள்ள தேவனிடத்தில் அவரை தொழுது கொள்ளும்படியாக அவருடைய சபைக்குள்ளாக நாம் கடந்து வருகின்றோம். அப்படி கடந்து வரும்போது ஒரு மேலான பரிசுத்தம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். உண்மையாகவே அவரை நாம் தேவனாக ஏற்றுக்கொண்டிருந்தால், உண்மையாகவே அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாய் இருக்குமே, ஆனால் அவருடைய சமூகத்துக்கு கடந்து போகிற ஒவ்வொரு வேளையிலும் நாம் பரிசுத்தத்தை அலங்காரமாக தரித்து கொண்டு கடந்து போவோம். தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்க நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.